ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது கோடிங் ஃபேக்ட்ரி தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து HTML டுட்டோரியல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். வெப்சைட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா HTML அதோட டுட்டோரியல் வீடியோஸ் தான் நம்ம போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஸ் இருந்தது. அதை பார்க்கலன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் நண்பா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ டேக் அண்ட் வீடியோ டேகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து HTML டுட்டோரியல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதோட கண்டினியூஸாக தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போனா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ டேக் அண்ட் வீடியோ டேக் அப்படின்னு சொல்லி ரெண்டு இம்பார்ட்டண்டான டேகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேகோட பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த டேகோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது உங்களுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைலையோ இல்லை வீடியோ ஃபைலையோ வந்து இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடியோ டேக் அண்ட் வீடியோ டேக்கோட யூஸ் வேலை தான் நீங்கள் உங்களால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடியோ டேக் அண்ட் வீடியோ டேக்கோட எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இது இல்லை என்னென்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும், இல்லை என்னென்ன சோர்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்ற சொல்லி எல்லாமே வந்து கிளியராக நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான விஷயந்தான். நிறைய பேர் வந்து இந்த ஆடியோ டேக் வீடியோ டேக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை ஆட் பண்ணுற மூலிமா வந்து உங்களுடைய நார்மல் லெவலில் இருக்க உங்கள் வெப்சைட்டை வந்து கொஞ்சம் ஹை லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே நண்பா, இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போயுமே ஆரம்பிக்கிற மாதிரி வந்து ஆடியோ அப்படின்னு ஒரு டேகை ஆரம்பித்து ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடியோ டேக்குள்ளே வந்து நம்ம எந்த ஒரு கண்டென்ட்டுமே எழுதலை. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே ஆடியோ டேக்கை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் இன் ப்ரௌசர் கொடுத்துருக்கேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் ப்ரௌசர் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ப்ரௌசரில் வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ப்ரௌசரில் வந்து இந்த ஆடியோ டேக் வந்து என்னவா டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌசரில் வந்து ஆடியோ டேக் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் தான் டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து ஏன் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப நம்ம கோடுக்கு இப்போ வந்துக்கலாம். இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கோடில் நம்ம வந்து இப்போ போய்க்கலாம். போனோன்னே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெறும் ஆடியோ டேக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதோட சோர்ஸ் நம்ம கொடுக்கவே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த ஆடியோ வந்து நான் வந்து இந்த விண்டோவில் வந்து நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்ற சோர்ஸை, அதாவது லொக்கேஷன் அப்படின்னு நம்ம புரிகிற மாதிரி சொல்லிக்கலாமா? ஆமாம், லொக்கேஷனை வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது வந்து என்னுடைய லேப்டாப்பில் வந்து இந்த ஃபைல் நேமில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து இந்த ஆடியோ டேக்கில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக வந்து சோர்ஸ் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ சோர்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைன்றாலும் வந்து அதை நான் எடுத்துடுறேன். இந்த SRCயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ். ஓகேங்களா? இந்த டபுள் கோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல் நேம் இல்லை ஃபைலோட லொக்கேஷன் அப்படின்னு நீங்கள் தரணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் டேக். இதுக்கு வந்து க்ளோசிங் பார்ட் கிடையாது. அதனால் வந்து நான் வந்து அதை ஓப்பன் ஆகிற டேக்லேயே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து நான் வந்து ஒரு ஸ்லாஷ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் மெயினான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து கண்ட்ரோல்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து வால்யூமை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியோவில் வந்து ரைஸ் பண்ணலாம், டவுன் பண்ணலாம். அது கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆடியோ வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரியான நிறைய கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஆடியோவில் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? அப்படி நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். ஆடியோ அப்படின்ற ஓப்பன் டேக் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஃபஸ்ட்டு ஒரு டேக் இருக்குது பார்த்தீங்களா ஆடியோ அப்படின்னு சொல்லி, அந்த டேக்குள்ளே போய்க்கோங்க. கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டபுள் கோட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. நம்ம வெறும் கண்ட்ரோல் ஆட்ரிபியூட் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு சொல்லியிருப்பேங்க ஒரு டேக்னா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு சொல்லி. அது யாராச்சும் பார்க்காம இருந்து உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆடியோ டேக்கில் வந்து கண்ட்ரோல்ஸ் நம்ம கொடுத்தாச்சு, ஒரு சோர்ஸ்னு ஒரு டேக் கொடுத்தாச்சு. அப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ஆடியோ டேக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் வந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமிங் இருக்குது, பாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஆடியோட லென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த வால்யூம் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான பட்டன் எதுவுமே இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. இப்போ நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சோர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் ஆடியோவோட சோர்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. இதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எம்டியாக இருக்கிற ஒரு ஆடியோ டேக் இது. ஓகேங்களா? அதனால் வந்து நம்மளை வந்து என்ன தான் இதில் கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தாலுமே வந்து நம்மளால் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சோர்ஸ் வந்து எதுவுமே நம்ம கொடுக்கவே இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதுக்கு வந்து சோர்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எங்கிட்ட வந்து லோக்கலாக வந்து எந்த ஒரு ஆடியோ ஃபைலும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்து எந்த ஒரு ஆடியோ ஃபைலும் கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நெட்டில் இருந்து ஒரு ஆன்லைன் லிங்க்கை வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த லிங்க்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது ஆன்லைன்லேருந்து ஆடியோ லிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து லிங்க்கு காப்பி பண்ணியாச்சு, ஓகே நம்மளுக்கு நெட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் ஒர்க் ஆகுது. ஏன்னா மறந்துடாதீங்க, நீங்கள் வந்து லிங்க்கை வந்து ஆன்லைன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க. ஸோ வந்து அந்த இதில் வந்து சோர்ஸில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ரன் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சும்மா உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட்ஸ் இருக்கிற ஆடியோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த சோர்ஸ் டேக்கில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த HTML வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே ஃபோல்டருக்குள்ளே அந்த ஆடியோ ஃபைலையும் வந்து சேவ் பண்ணி வைக்கும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் வந்து ரன் ஆகும். ஓகே நண்பா, வாங்க நம்ம ஆன்லைன்லேருந்து ஒரு லிங்க் எடுத்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ ப்ரௌசர்லேருந்து நம்ம ஒரு ஆன்லைன் ஆடியோ லிங்க்கை வந்து இந்த சோர்ஸ் டேக்கில் வந்து ஃபில் பண்ணி நம்ம என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு க்ரோம் ப்ரௌசர் இல்லை எனி அதர் ப்ரௌசர் ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்களே அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ஆடியோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சும்மா அதில் சர்ச் பண்ணாலே போதும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஆன்லைன் ஆடியோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். எக்கச்சக்கமான லிங்க்ஸ் இருக்கும், HTMLஸ்க்காகவே இருக்கும், இல்லை சும்மா நீங்கள் எந்த ஒரு லிங்க் வேணால் கிளிக் பண்ணி காப்பி பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும், இதுக்குள்ளே போயிட்டு இத்தனை லிங்க்ஸ் இருக்குது, இத்தனை ஆடியோட லிங்க்ஸ் இருக்குது. இதில் நான் ஒரு லிங்க்கை வந்து காப்பி அட்ரஸ் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ண இந்த லிங்க்கை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த சோர்ஸ்க்குள்ளே வந்து, அதாவது இந்த சோர்ஸ் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கே சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஜூம் பண்ணியே காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கண்ட்ரோல்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை ப்ளே பண்ண முடியும். இதை வந்து நம்ம வந்து அந்த வீடியோவில் அந்த லென்த்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து மாற்ற முடியும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு போக முடியும் இல்லையா. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது பக்கத்தில் அந்த 3 டாட் தொட்டிங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன், கீழே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியுது. இந்த மாதிரியான கண்ட்ரோல் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் வெறும் ஆடியோ டேக்கை க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் கண்ட்ரோல்ஸ் வைக்கிறீங்க, அதோட சோர்ஸ் எங்கேன்னு சொல்லி கொடுக்குறீங்க, அந்த ஆடியோ டேக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதை வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து மியூசிக்லாம் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இந்த ஆடியோ கோடை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ இது பார்க்க போகிறோம். அது வந்து நான் கமெண்ட்டாக மாற்ற போகிறேன். ஓகே, கமெண்ட்டை வந்து மாற்றுறது எப்படின்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் Ctrl/ கொடுத்தாலே போதும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிட்டு Ctrl/ கொடுங்க, இதான் ஷார்ட்கட். வாங்க இப்போ அடுத்த வீடியோவுக்கு போகலாம். ஆடியோ மாதிரியே தான், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டேக் கொடுத்துக்கிறீங்க. அது நம்ம பண்ண மாதிரியே வந்து இதில் வந்து சோர்ஸ் டேக் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ்க்கும் வந்து ஒரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, வால்யூம் ரைஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கண்ட்ரோல்ஸ்க்காக வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா கண்ட்ரோல்ஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஆடியோ டேக்கில் பார்த்த மாதிரி தான் நண்பா. அது வந்து அந்த விண்டோ மாதிரி அந்த செட்டப் ஒன்று இருக்கும், ஆனால் அது வந்து நம்மளால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த ஒரு சோர்ஸுமே அதில் கொடுக்கவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்க எந்த வீடியோவை நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து ஷோ பண்ண போகிறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிசிஆர் லேப்டாப் வந்து நம்மக்கிட்ட கேட்குது. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த வீடியோ தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ஸ் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா, நானும் இதே வந்து ஆன்லைனில் தான் வீடியோ எடுக்க போகிறேன். யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். காப்பிரைட் எதுவுமே விழுகாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா,
சும்மா நம்ம வந்து லிங்க்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ யூடியூப் போய்க்கிட்டு இப்போ ஜேகே தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், ரொம்ப பிடிச்ச யூடியூப் சேனல். அந்த வீடியோட லிங்க் எடுத்து என்னுடைய அந்த சோர்ஸ் டேக்குள்ளே காப்பி பண்ணி நான் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த வீடியோ ப்ளே ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு. எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் தந்துட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான். ஓகே, ஆல்ரெடி 4 சேனல் காப்பிரைட் சைட்டில் போய் 5வது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஃபைன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணுறதுக்கான அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேர் பண்ணிட்டு நான் வந்து காப்பி அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆடியோ ஃபைல் பண்ண மாதிரி தான் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக போகுது. ஓகே, ஒரு சில வீடியோ லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில லேப்டாப்ஸுக்கு செட் ஆகாது. ஸோ வந்து யாரும் பயப்பட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ தான் எடுக்கணும்னு இல்லை, இந்த ஆடியோ லிங்க் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வெறுமனே வந்து ஆன்லைன் வீடியோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணவே போதும். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இது வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு லிங்க்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, அதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு வேலை தான். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில லிங்க்ஸை வந்து திரும்பியும் சொல்கிறேன், ஒரு சில லிங்க்ஸ் வந்து இதில் சப்போர்ட் ஆகாது. ஓகே, இந்த வெப்சைட்டில் போய் பார்ப்போம் ஏதாச்சும் லிங்க்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஓகே, இதில் எதுவும் இல்லை, யூஸ்ஃபுல்லாக எதுவும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஈஸிலி கெட் ஒரு URL ஃபார் HTML அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் கண்டிப்பாக இருக்கும். இதோட வீடியோஸ் லிங்க்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய சோர்ஸ் டேங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும் அந்த விண்டோவில். ஓகேங்களா, இவ்வளோ தான் நண்பா, ரொம்ப ஈஸியான விஷயம். நான் சொல்லதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் மறுபடியும் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் வந்து லோக்கலாக உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் இருக்கிற ஆடியோ வந்து நீங்கள் வந்து ஆடியோ ஒரு வீடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்நெட் தேவை கிடையாது. ஆன்லைன்லேருந்து நீங்கள் வீடியோ ஆடியோட லிங்க் எடுத்து நீங்கள் சோர்ஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நெட்டு தேவை. ஓகேவா, நீங்கள் வந்து லிங்க்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது ப்ளே ஆக போகிறது கிடையாது. ஓகேவா, ஓகே நண்பா, நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயமும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டேக் கேர், கீப் லவ்விங், கீப் ராக்கிங். பை நண்பா.